நம்ம வந்து கல்வி வேற, வேலை வேற அப்படின்னு நினைக்கிறோம். படித்து முடிச்சுட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். வேலையோட தன்மை என்ன தெரியுமா? கல்வி கற்பதும் ஒரு வேலை தான். இப்போ கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு வேலை அப்படின்னா, அதற்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா, கற்றுக்கிறதும் ஒரு வேலை தானேங்க. கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும்தான் வேலை, கற்றுக்கொள்வது வேலை அல்ல அப்படிங்கிறது எப்படி எந்த விதத்தில் நியாயம்? கற்றுக் கொடுப்பதற்கு சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனால் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஏன் சம்பளம் கொடுப்பதில்லை? இப்போ வந்து ஒரு தொழிற்பயிற்சி நிலையத்தில் போய் ஒரு கம்பெனியில் போய் ஒருத்தர் வந்து அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுறாரு, பயிற்றுனராக, பயிற்சியாளராக, இப்போ தான் வந்து ஆரம்பகட்ட பயிற்சியாளராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கல்வி கற்பதை என்பது வேலையாக பார்க்க வேண்டும். படிக்கிறத வேலையாகவே இவங்க பார்க்கல. வேலைன்னா அதற்கு மதிப்பு இருக்குது, அதுதான் சம்பளம். வேலைக்கு மதிப்பு இருக்கிறது. அப்போ கல்விக்கு மதிப்பு இல்லையா? மதிப்புங்கிறது என்னது? சம்பளம் தான் மதிப்பு. சம்பளம், புகழ், அதாவது ஊதியம் அப்புறம் புகழ், புகழுடன் சேர்ந்த ஒரு ஊதியம். புகழ் இல்லாத ஊதியம் என்பது திருடுறது, திருடுகிற அந்த தொழிலுக்கு கிடைக்கிற சம்பளம் தான் அவங்க திருடுகிற அந்த பணம், பொருள் எல்லாமே. ஆனால் அதில் வந்து புகழ் கிடைக்காது. அப்படின்னா அதில் வந்து அதன் மதிப்பு என்னது? மதிப்பில்லாத ஒரு பணம், அது அதற்கு மதிப்பே கிடையாது. அது மதிப்புங்கிறது வந்து புகழுடன் சேர்ந்த ஒரு ஊதியம். அந்த வகையில் வந்து படிப்பது என்பது ஒரு வேலை என்பது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அது ஒரு வேலையே கிடையாது, அதற்கு மதிப்பே கிடையாது, அதற்கு பணமும் கிடையாது, புகழும் கிடையாது. படிக்கிற பசங்களை அடிக்க தான் செய்கிறாங்க, அடித்து தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேலை செய்யலைன்னா உங்கள் மேனேஜர் உங்களை அடிக்கிறாரு, உங்கள் முதலாளி உங்களை போட்டு வெடுன்னு வெளுக்கிறாரு அப்படின்னா அங்கே உங்களுக்கு புகழ் இருக்கா? அது பேர் புகழா? அது அடிமைத்தனம், கொத்தடிமைத்தனம். அடிமைகளுக்கு புகழ் கிடையாது, சுயமரியாதை கிடையாது, அங்கே மரியாதையே இல்லை. நீங்கள் அடித்தா உங்களை கொண்டாடுறாங்க, அடிக்கலைன்னா அதாவது வேலை செஞ்சால் உங்களை கொண்டாடுறாங்க. நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா உங்களை அடிக்கிறாங்க, கேவலமாக திட்டுறாங்க, முட்டி போடு அப்படின்னு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வேலை முடிஞ்சு சம்பளமும் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த வேலை மரியாதை நிறைந்ததா? அது என்ன மதிப்பானதா? கிடையாது. அது பேர் அதுபோல தான் இந்த படிப்புங்கிறது இருக்குல்ல, நம்ம அது ஒரு வேலையாக பார்க்கல. அது ஒரு வேலைங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. படிப்பது என்பது ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது படிப்பதற்கு அது மரியாதையான வேலையாக, அப்போ தான் வேலையாக பார்க்கும்போது தான் அது அதற்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க. ஏன் அதை வேலைன்னே நீங்கள் ஒத்துக்கலை, மறைச்சிட்டிங்க. படிப்பது என்பது ஒரு வேலை கிடையாது அப்படின்னு அந்த மாணவர்களை என்ன பண்ணுறீங்க? பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு போய் பார்க்குறப்பாரு அதுதான் வேலை. ஏன்னா எதனால் அப்படின்னா படிப்பது என்பது ஒரு வேலை அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவன் சம்பளம் கேட்பான். சம்பளத்தை கொடுக்காம அவங்ககிட்ட வேலை வாங்கணும், மாணவர்களை ஏமாற்ற வேண்டும். அது வேலை அல்ல, படித்து முடித்த பிறகு பார்ப்பது தான் வேலை அப்படின்னு அவங்கள ஏமாற்றி அவங்ககிட்டேருந்து ஒரு வேலையை வாங்கணும். இந்த கஞ்சத்தனம், இது கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனம் தான் இன்றைக்கி வந்து கல்வி கற்பதில் மாணவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. ஈடுபாடு இல்லாமல் இப்போ போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கறதில்ல, அவங்கள அடித்து அவமானப்படுத்தி வேலை வாங்குறீங்க. சம்பளம் கொடுக்கலன்னா ஒருத்தர்கிட்டருந்து வேலை வாங்கணுன்னா அடியை தான் நம்பணும், அடித்தா அவமானப்படுத்தினா தான் வேலை வாங்க முடியும். எங்கே வந்து கொத்தடிமையாக சம்பளம் கொடுக்காம வேலை வாங்குகிற இடத்துல கண்டிப்பாக அடிப்பாங்க. கொத்தடிமைகளை வந்து சிலர் கடத்திட்டு போய் அடைச்சி வச்சு கூட வேலை வாங்குகிற சம்பவம் கடந்த காலத்தில் நடந்தது, இப்போவும் நடந்துகிட்ருக்கலாம். எங்கேயாவது நிறைய இடங்களில் வந்து நிறைய கடனுக்கு பணத்தை வாங்கிட்டு அதுக்கு ஈடாக கொத்தடிமையாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ என்னன்னா, கொத்தடிமையாக வேலை பார்க்குறவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தி தான் வேலை வாங்குவாங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அப்போது இது ஒரு கொத்தடிமைத்தன கல்வி முறை. இந்த கல்வி முறை என்பது கொத்தடிமைத்தனமாக மாறிவிட்டது. சம்பளம் அது வேலையாக பார்க்கப்பட வேண்டும். அப்போ தான் இந்த கல்விக்கு மதிப்பு. அப்போ தான் மாணவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நாமளும் வேலை பார்க்குறோம், படிப்பது தான் நமது வேலை, நாமளும் சம்பாதிக்கிறோம், படிப்பது தான் நமது வேலை, அந்த வேலைக்கு தான் இப்போ நமக்கு சம்பளம் தராங்க. அப்போ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னென்னா, ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குற வேலையை செய்கிறார்கள், மாணவர்கள் கற்றுக்கொள்கிற வேலையை செய்கிறார்கள். ஆசிரியர்கள் பல பேருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு ஆசிரியர் 100 மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. 200 பேருக்கு கூட கற்றுக் கொடுப்பார். ஒரு 5 வகுப்பு போகிறார் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு வகுப்புலையும் குறைஞ்ச 20 மாணவர்கள்னா 2, 10, 3, 15, 150 பேருக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு மாணவர் அவர் ஒருவர் தான் கற்றுக்கொள்கிறார். அப்போ ஆசிரியரோட பணி அதிகமாக இருக்குது, அதனால் ஆசிரியருக்கு அதிகமான சம்பளம். மாணவருடைய அந்த வேலை என்பது குறைவான வேலை. அதனால் அவர் என்ன பண்ணணும்? அந்த மாணவருக்கு குறைவான சம்பளம். ஆசிரியருக்கு நீங்கள் வந்து 20,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அல்லது 30,000 கொடுக்குறீங்க ஆசிரியருக்கு, அவர் கற்றுக் கொடுக்குற அந்த வேலையை செய்வதற்கு. அப்படின்னா மாணவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? ஆசிரியருக்கு 30,000 40,000 கொடுக்குறீங்க அப்படின்னா மாணவருக்கு குறைஞ்சது ஒரு 10வது படிக்கிற மாணவருக்கு 10,000 கொடுக்கணும். ஒரு எல்கேஜி யூகேஜி 1லேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு 6,000 ரூபாயாவது கொடுக்கணும் சம்பளம். அது படிப்பதற்கு அந்த சம்பளத்தை வச்சு தான் அந்த மாணவர் என்ன பண்ணணும்? தனது உணவு, உடை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்.
இருப்பிடம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அரசாங்கம் வீடை கட்டி கொடுத்துடணும். ஒரு குழந்தைக்கு 8 வயசு ஆயிடுச்சுனாலே ஒரு வீடு தனியாக அவங்க அப்பா அம்மா வீடு பக்கத்தில் இருக்கணும். ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்கணும். இப்படி அரசாங்கமே வீடுகளை கட்டி கொடுத்து விட வேண்டும். இருப்பிடம், அப்போது உடை, உணவு, இதுதான் வந்து ஒரு மாணவருடைய செலவுன்னா அந்த செலவை அந்த மாணவர் படிப்பதன் மூலம் பெற வேண்டும். படிப்பது என்பது ஒரு வேலை. அந்த வேலைக்குரிய அந்த மாணவர் வாங்குகிற சம்பளத்தின் மூலம் தனது படிப்பை பார்க்கிறார். அப்போ மரியாதையாக இருக்கிறார். அப்புறம் அவரை அடிக்க முடியுமா? சம்பளம் வாங்குகிற ஒரு மாணவரை உங்களால் ஒரு ஆசிரியரால் அடிக்க முடியுமா? இன்றைக்கி ஆசிரியரை அடிக்கக்கூடாதுன்றாங்க. அடிக்கக்கூடாது, மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தில், விதிமுறையில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கீங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க. சம்பளம் கொடுத்துட்டா அப்பா அம்மா கூட அடிக்க முடியாது. ஏன் அடிக்கிறாங்க அப்பா அம்மா? இன்றைக்கி அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை அடிக்கிறாங்க, மாணவர்களை ஆசிரியர் அடிக்கிறாரு. அந்த மாணவ பருவத்தில் அவமானத்தை தான் தாங்குறாங்க. அதனால தான் அவங்ககிட்ட நல்ல பண்புகளே இருக்காது. நீங்கள் மரியாதையோடு நடத்தணும், சம்பளம் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு பொறுப்பானவர்களாக இந்த சமூகத்தில் இருப்பார்கள். இன்றைக்கி மாணவ பருவம் என்பது பொறுப்பற்ற பருவமாக இருக்கிறது. காரணம், சம்பளம் கொடுக்காமல் நீங்கள் அவங்கள படிக்கிற அந்த வேலையை வாங்குறீங்க. அதனால் அவங்க பொறுப்பு இல்லாமல் எப்போ சம்பளம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பானவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் மாறுவாங்க. அதனால் வந்து இந்த மாணவ பருவத்தை பொறுப்பானவர்களாகவும் மரியாதைக்குரிய ஒரு பருவமாகவும் நல்ல பண்புகள் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றால், இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஊதியம் கொடுங்க, படிப்பதற்கு ஊதியம் கொடுங்க. அந்த ஊதியத்தின் மூலம் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல், அல்லது பெற்றோருடைய குறைந்த பணம் பங்களிப்பு இருந்தாலே போதும். ஒரு மாணவருக்கு 10வது படிக்கிற மாணவருக்கு ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் தேவை அப்படின்னா 5,000 பணத்தை அப்பா அம்மா கொடுத்தா போதும். அப்பாவும் இந்த 2,500 ரூபா 2,500 ரூபா அப்படின்னு அப்பாவும் 2,500 அம்மாவும் 2,500, அரசாங்கம் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணும். இப்படி 15,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு அந்த மாணவர் வந்து அந்த 10வது படிக்கிற மாணவர் தனது வாழ்க்கையை பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த மாணவர்கள் வந்து பெற்றோருக்கும் உதவியாக இருக்காங்க. படிப்பது மட்டும் கிடையாது, பெற்றோர்கள் சொல்கிற வேலையும் செய்கிறாங்க. அப்போ அதை ஒரு வேலையாகவும் பார்க்கும். அதற்கு ஊதியமாக உங்களுடைய ஒரு 2,500 ரூபா மொத்தம் அப்பா அம்மா சேர்ந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும். படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு மாணவ பருவத்தில் இருக்கிற அளவுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் அதாவது வேலைக்கு போகிறவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு சிறு வயதில் உதவியாக இருந்தாங்களா அந்த அளவுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க. ஏன் சிறு வயதில் ரொம்ப உதவியாக இருப்பாங்க? காரணம் என்னென்னா, உதவியாக இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருப்பது தான் அவங்களுடைய வேலை, வேறு வேலை எதுவும் கிடையாது. அதுபோல் அந்த மாதிரி அப்போ அந்த பெற்றோர்களும் அந்த குழந்தைகளுக்கு தனது பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வேலைக்கு செல்கிற வரைக்கும் ஒரு ஊதியத்தை கொடுக்க வேண்டும். எந்த செலவுமே இல்லாமல் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி ஏற்படும். அப்போ நாமளும் செலவழிக்கிறோம். அந்த அரசாங்கமும் 10,000 கொடுக்குது. அதுபோல் வந்து நாமளும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 2,500 மொத்தம் 15,000 ரூபா 10வது படிக்கிற மாணவருக்கு நம்ம கொடுக்குறோம். இதுவே 12வது படிக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணும், இன்னொரு 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்கணும். 12வது படிக்கிற மாணவருக்கு ஒரு 18,000 ரூபாய் தேவைப்படலாம். அரசாங்கமும் ஒரு 1000 ரூபாய் ஏற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி சம்பளம் கொடுத்து வேலை அந்த படிப்பது என்கிற வேலையை வாங்க வேண்டும். மாணவ பருவத்தில் பெற்றோரும் சம்பளம் கொடுக்க வேண்டும், அரசாங்கமும் சம்பளம் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் கொஞ்சம் அதிகமாக பணத்தை கொடுக்கணும். நாளைக்கு அவங்க படித்து முடித்து வரியை மட்டும் வாங்குறாங்க. அந்த படித்து முடித்து அவங்களோட உழைப்பினால் தானே ஒரு நாடு முன்னேறுது. இப்போ வரி மட்டும் வாங்குற. அப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து கல்வியை தான் கட்டணம் இல்லாமல் தானே கொடுக்குறோம். கல்வியை நாங்கள் கட்டணம் இல்லாமல் தானே கொடுக்குறோம். மதியம் சாப்பாடு எல்லாமே போடுறோமே. அது மட்டும் போதாது, இப்போது நீங்கள் வந்து சம்பளமும் கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து சில நிறுவனங்களில் சாப்பாடு போடுவாங்க, அங்குள்ள வேலையாட்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டால் போதுமா? அப்புறம் பணமும் கொடுக்குறாங்கல்ல. சாப்பாடு போட்டு கேன்டீனில் போனால் ஃப்ரீயாக சாப்பிட்லாம், ஃப்ரீயாக டீ குடிக்கலாம். அந்த சில கம்பெனிலலாம் அலுவலகத்தில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, என்ன சாப்பாடோ வாங்கி சாப்பிட்லாம். இப்படி இருக்குல்ல. இப்படிப்பட்ட நிறுவனங்கள் நிறைய செயல்படுதில்ல. அவங்க சம்பளமும் தானே தனியாக கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த அரசாங்கம் நாங்கள் புத்தகம் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், அப்போ இதைத்தான் எங்களால் செய்ய முடியும், சம்பளம்லாம் எங்களால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் மாணவ பருவத்தினர் பொறுப்பானவர்களாக வேறு மாதிரி பார்ப்பீங்க. அவங்களுடைய இதுவே வந்து வேறு மாதிரி வரும். மாணவ பருவத்தினர் கூட இவ்வளோ ஒரு ஆசிரியருக்கு நிகராக மதிப்பு வாய்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அதுக்கப்புறம் அடிக்கவே முடியாது. ஆசிரியர்லாம் என்ன பண்ணோம், மாணவ பருவத்தினர் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். பள்ளிக்கூடத்துலலாம் வாடா போடா இதெல்லாம் வருதுனாலே அங்கே தப்பான இது நடக்குதுன்னு அர்த்தம். அது தப்பான கல்வி முறை. வாடா போடான்னு கூப்பிடுறது. நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாணவரை வாடா போடான்னு கூப்பிட முடியுமா? அங்கே உரிமைக்கு, அன்புக்கு, பாசத்துக்கு இடம் கிடையாது படிக்கிற இடத்துல. ஏன்னா அது ஒரு வேலை செய்கிற இடம். படிப்பு என்பது ஒரு வேலை. படிப்பது என்பது கற்றுக் கொடுப்பது ஒரு வேலை என்றால் கற்றுக்கொள்வதும் ஒரு வேலை. வேலை செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது உரிமைக்கு இடம் கிடையாது, உறவுக்கு இடம் கிடையாது. அப்படின்னா எப்படி நீங்கள் வாடா போடான்னு கூப்பிடலாம்?
ஒரு மாணவரை. ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்காத கொத்தடிமைகளாக நீங்கள் அவங்கள வச்சுருக்கீங்க. அதனால தான் அவங்களுக்கு இதுதான் மரியாதைன்னு சொல்லிவிட்டு அவங்கள வேலை வாங்கணுன்னா நீங்கள் வாடா போடாங்கணும், அடிக்கணும், அவமானப்படுத்தணும். வாடா போடாங்கிறதே வேலை வாங்குவதற்கான ஒரு வழி தான். சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கணுன்னா வாடா போடா, மதிப்பு கொடுக்கக்கூடாது, மரியாதை கொடுக்கக்கூடாது. அப்போ தான் சம்பளம் கொடுக்காம வேலை வாங்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் வாடா போடா, வாடி, சனியனை, மாடு, முண்டம், எருமை, தத்தி இதெல்லாம் ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவரை திட்டுவதற்கு ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா, சம்பளம் கொடுக்காம ஒருத்தர் வேலை வாங்கணுன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினா தான் அவங்க வேலை செய்வாங்க, படிக்கிற அந்த வேலையை செய்வார்கள். சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா இதை சொல்லவே தேவையில்லை, அவங்களே படிப்பாங்க. இது ஏன்னா இப்போ ஒரு மாணவர்கள் பள்ளி பருவத்தில் படிக்கிறாங்க. மே மாதம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மே மாதம் விவசாய வேலை பார்க்க போவாங்க வறுமையில் இருக்கிறவங்க. அப்போது படிக்கிற டைமில் ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஆனால் வேலை மட்டும் ஒழுங்காக செய்வாங்க. இந்த விடுமுறை தினங்களில் ஒரு அரையாண்டு விடுமுறை அல்லது மே மாத விடுமுறையில் எங்கேயாவது வேலைக்கு போவாங்க. 2 மாதத்தில் எங்கேயாவது வேலைக்கு போவாங்க. அங்கெல்லாம் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் வாங்குகிறோம், ஒழுங்காக வேலை செய்யணும், இல்லைன்னா வேலை தரமாட்டார்கள், அனுப்பி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த பயம் உணர்வு, பொறுப்பாக நடந்துக்கணும், அந்த வாங்குகிற பணத்துக்கு உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் ஒழுங்காக படிப்பாங்க, ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க அந்த இடத்துல. அதுபோல் படிக்கணும், கற்றுக் கொடுப்பது எப்போ ஈஸியாகணும்னா நீங்கள் சம்பளம் கொடுங்க. இன்றைக்கி கற்றுக் கொடுப்பது ஈஸியாக மாறும். இன்றைக்கி ஆசிரியர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, உடல் நலன் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி கொத்தடிமைத்தன கல்வி முறை அடித்து அவமானப்படுத்தி அவர்களை படிக்க வைப்பதால் ஆசிரியர்களின் உடல் நலன், மனநலன் பாதிக்கப்படுகிறது. நோய் வருகிறது ஆசிரியர்களுக்கு. ஒரு உட்காந்தே வேலை பார்க்குற அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டே ஆஃபீஸ் ஃபைலை புரட்டிக்கிட்டு ஒழுங்காக நேர்மையாக இருக்கிற ஒருவருக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு, ஆனால் ஒரு ஆசிரியருக்கு நோய் வருகிறது. காரணம் என்றால் அடித்து அடித்து திட்டி திட்டி அந்த காயப்படுத்தி பிறர் மனதை புண்படுத்தி வேலை வாங்குகிறார்கள். நல்லதுன்னு சொல்லிட்டு புண்படுத்துகிறாங்க, அவங்க நல்லதுக்காக தானே அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை சொல்லி அது என்னவாகுனா ஆசிரியர்களுக்கு தலைவலி, உடல்வலி, சுகரு, இந்த மாதிரி பிரச்சனை, பிபி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு, இதயம் பலவீனமாவதற்கு இந்த அணுகுமுறை, இந்த கொத்தடிமைத்தன கல்வி முறை காரணமாக இருக்கிறது. அதனால் மாணவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது. அடித்து அவமானப்படுத்தி அந்த கல்வியை கற்கும்போது அவர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறி ஏனாதானன்னு உணவை சாப்பிடுவது, கண்ட உணவுகளை சாப்பிடுவது, கண்ட பழக்கங்களை கற்றுக்கொள்வது, கண்ட மாதிரி பேச கற்றுக்கொள்வது, இப்படி அவர்களும் நோயாளிகளாக மாறி கடைசியில் அதுவும் ஒரு நோய்களுக்கு தான் வழிவகுக்கும். இப்படி நோயாளியாக மாற்றுகிற ஒரு கொத்தடிமைத்தன கல்வி முறை. நீங்கள் சம்பளம் மட்டும் கொடுத்து பாருங்கள், ஆசிரியரோட வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். கற்றுக் கொடுக்குற வேலையும் ஈஸியாக இருக்கும், கற்றுக்கொள்வதிலும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க. அதே நேரத்தில் தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்நிய மொழியில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் நடக்காது. தாய்மொழியில் கல்வி, வெறும் சம்பளம் மட்டுமே கொடுத்துட்டா எல்லாம் நடக்குமா? தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வி கற்க வைக்க வேண்டும், சேர்ந்து வைக்கக்கூடாது, சேர்ந்து தொழில் செய்யக்கூடாது. இப்போ தொழில் செய்கிற இடம் ஆண்களும் பெண்களும் தனியாக இருக்கணும். அதுக்கு அப்போ அது ஓகே அப்படின்னா படிப்பது ஒரு தொழில், படிப்பை கற்றுக் கொடுப்பது ஒரு தொழில் என்றால் படிப்பது ஒரு தொழில் தானே. அப்போ தொழில் செய்கிற இடத்துல ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தால் தான் அவங்க தொழிலை செய்வாங்க. இந்த கோ எஜுகேஷன் என்பது தவறு. அதனால் சேர்ந்து தொழில் செய்கிற இடத்துல பெண்களுக்கு நிறைய இடையூறு இருக்குது, ஆண்களுக்கும் இடையூறு இருக்குது. பெண்கள் சில உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிற ஆண்களை தாண்டி தான் போகணும், அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு இணங்கி போகணும், அப்போ தான் உயர் பதவி ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு சில பெண்கள் தப்பான முயற்சி எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அது அங்கே ஆண்கள் பெண்கள் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் பாலியல் வன்முறைகள், பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஏற்படுகிற பாலியல் இடையூறுகள், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கோ எஜுகேஷன் தான் காரணம். இது நடக்கவே கூடாது. அப்படின்னா தனித்தனியாக கல்வி கற்க வைங்க. அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கணுமே, புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அங்கெல்லாம் இருக்கவே இருக்காது. அங்கே ஒரு இடைவெளி இருக்கும் எப்போவுமே. இங்கே பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் கோ எஜுகேஷன் வச்சாலும் மாணவிகளை தனியாக தானே வைக்கிறீங்க, மாணவர்களை ஆண்களை தனியாகவும் பெண்களை தனித்தனியாகவும் தானே வச்சு கல்வி கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் மாணவர்களும் கலந்து உட்கார வைக்க வேண்டியது தானே? கலந்து உட்கார வைக்கக்கூடாது. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் சரி மாணவிகள் தனியாக தான் இருக்காங்க. அதிலே பாருங்கள், இயல்பாகவே ஒரு பிளவு வந்து விடுகிறது. ஏன்னால் அந்த பிளவு தேவைப்படுகிறது, அந்த வேறுபாடு தேவைப்படுகிறது. அதுதான் படிப்பதற்கு உதவி செய்யும். கோ எஜுகேஷன் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் மாற்றி மாற்றி உட்கார வைங்க பெஞ்சில். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னு வரிசையாக பெஞ்சில் உட்கார வைங்க. அப்படியே உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க, பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அதை காரணம் காட்டி தானே கோ எஜுகேஷனை வைக்கிறீங்க. அப்புறம் இங்கே ஆண்கள் இருப்பாங்க, இங்கே பெண்கள் இருப்பாங்க, நடுவில் இவ்வளோ இடைவெளி இருக்கும். அது மாதிரி அங்கே இப்போ ஆண்களையும் பெண்களும் கோ எஜுகேஷன் சேர்ந்து பழகணுன்றீங்க. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே பேசினா, ஒரு மாணவியும் மாணவனும் பேசினாக்கா, அப்போ ஏன் பேசுகிற, அவங்ககிட்ட ஏன் பேசுகிற அப்படின்னு ஒரு கண்டிஷன். நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு வர அங்கே பிரச்சனை. நிறைய பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாது? இது படிப்பதற்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்வதற்கு அப்போ வாய்ப்பு வேறு எங்கே கிடைக்கும் அப்படின்னா
நீ அதற்கு வெளியில் இங்கே காதலிப்பதற்கே சுதந்திரம் கிடையாது. காதலிப்பதற்கு சுதந்திரம் வைங்க. மனிதர்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியில் வேலை செய்கிற இடத்தை விட்டு வெளியில் இதுக்கு இடைப்பட்ட இடத்துல மக்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்வதற்கு ஏற்பாடு இருக்கா? வேலை செய்கிற இடம் வீடு, வீட்டை தாண்டி வெளியே, வேலை செய்கிற இடத்திற்கு வெளியே, இதற்கு இடையில் பூங்காக்கள் இருக்குதா? நடைபயிற்சி சாலைகள், உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளங்கள், விளையாட்டு மைதானங்கள், கலை பூங்காக்கள் இருக்கா? காதல் பூங்காக்கள் இருக்கா? காதலிப்பதற்கு அனுமதி இருக்கா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கோஎஜுகேஷன், அதாவது ஒருவர் புரிந்து கொள்வதற்கான அந்த பாலியல் கல்வி இங்கே தான் சாத்தியம். அது பள்ளிக்கூடத்தில் அதை வச்சு அதை கற்றுக் கொடுக்காதீங்க பாலியல் கல்வியை. அதுபோல் வேலை செய்கிற இடத்துல அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாதீங்க. அப்போ வேலை நடக்காது. பள்ளிக்கூடமும் ஒரு வேலை தான், அது அங்கேயும் கோஎஜுகேஷன்லாம் வைக்கக்கூடாது. இந்த பள்ளிக்கு வெளியில், வீட்டுக்கு வெளியில் இடைப்பட்ட இடங்களில் பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், அதுபோல் கலை பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி குளங்கள், நீச்சல் குளங்கள், நடைபயிற்சி சாலைகள், ஏரிகள், குளங்கள், அப்படி அதை சுற்றி நடைபாதை சாலைகள், அங்கு இருக்கைகள், இப்படியெல்லாம் அமைச்சா மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒருவர் பழகுவதற்கான சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. இங்கு தான் ஒருவர் புரிந்து கொள்வார்கள். இங்கு தான் ஆண்களையும் பெண்களையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. இங்கே அது கிடையாது. பள்ளிக்கூடத்தை தாண்டி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை புரிந்து கொள்வதற்கு பள்ளிக்கூடம், ஒரு சின்ன வயசில் ஒரு பெண்ணை புரிந்து கொள்வதற்கு, அவனுக்கு ஒரு மாணவியை புரிந்து கொள்வதற்கு, ஒரு மாணவனை புரிந்து கொள்வதற்கு பள்ளிக்கூடத்தில் தான் வாய்ப்பு. இடையில எந்த இடமும் கிடையாது. எங்கேயோ உட்காரக்கு கூட இடம் கிடையாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ஒரு பொதுவான இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் அங்கே சீட் போட்டு வச்சுருக்கோம். வேறு எங்கேயாவது உட்காருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல பூங்கா, அது சென்னையிலேயோ பெரிய மாநகரங்களே தான் இருக்கும். ஒரு கிராமத்தில் இருக்கா? ஒரு நகரங்களில் இருக்குதா? ஒரு பூங்கா இருக்குதா? அங்கே ஆணும் பெண்ணு உட்காந்தா ஏன் நீங்கள் யாருன்னு கேட்டு விரட்டி தான் விடுறாங்க. இந்த மாதிரி கோஎஜுகேஷன் அது தேவையில்லாதது, அது கல்விக்கு எதிரானது. அதனால் கல்வி முறை என்றால் என்ன, அதற்கான ஒரு புதிய உண்மையான ஒரு கல்வி முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஆதரவு.